பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு, பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும். பத்திலே குரு வந்து விட்டார், உங்களுக்கு பத்திலே குரு வந்து விட்டார். இந்த மாதம் ரொம்ப இந்த வருடம் இந்த 2025 ஒரு டஃப்பான சேலஞ்சு கொடுக்குற வருடமாக இருக்கும். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அந்த தொழிலையே நீடித்திருக்க என்னென்ன தேவை அப்படின்னு. காதலிப்பதற்கு காதல் மட்டுமா தேவை? காதலிப்பதற்கு நிதானம் தேவை, பொறுமை தேவை, அன்பு தேவை, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையில் இருப்பதற்கு திறமை மட்டும்தான் தேவையா என்றால் இல்லை. வேலையில் இருக்கிறதுக்கு திறமை வேணும், புத்திசாலித்தனம் வேணும், சாதுரியம் வேணும், எப்போ எதை பேசணுங்கிற சபை குறிப்புணர்வு தெரியணும். இது மாதிரி இத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு குட் எம்ப்ளாயி. ஒரு குட் எம்ப்ளாயின்னா யாருன்னு நினைக்கிறீங்க? நல்லா வேலை செய்கிறதுனாலே குட் எம்ப்ளாயி கிடையாது. நிர்வாகத்தோடு அனுசரித்து போகிறவர் தான் குட் எம்ப்ளாயின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 10லே குரு வருவது பதவி பறிபோகுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. 10லே குரு வந்தார்.